இந்த பேப்பர் ராக்கெட் ஒரு அழகான லைஃப் ஜேர்னி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த ஜேர்னியில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் ப்ளே பண்ணியிருக்க நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கருணாகரன் அவர்களை பேச அழைக்கிறோம். பேப்பர் ராக்கெட் லான்ச்சுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு வெப் சீரிஸ், அதில் ஒரு ரோல் கொடுத்த எங்கள் டைரக்டருக்கு தேங்க்ஸ். லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தூக்கி நம்ம பெரிய லோடாக ஆக்கிக்காமல் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு ஒரு ஜாலியாக எடுத்துக்கிட்டோம்னா லைஃபே ஒரு என்ன சொல்ற ஒரு ப்ளசண்ட்டான ஜேர்னிங்கிறது தான் பேப்பர் ராக்கெட். அந்த டைட்டில் எப்படி யார் வேணாலும் செஞ்சு ஒரு பேப்பர் ராக்கெட் பறக்க விட முடியுமோ அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் நம்ம சந்தோஷம் நம்ம கையில் இருக்குங்கிறது தான். ஒரு 7 எபிசோடில் 6 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், அவங்க பார்த்த டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், டிஃப்ரெண்ட்டான கண்ணோட்டம் இந்த வெப்தோட. இதில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். சாகர் சார் தேங்க்யூ ஸோ மச், அண்ட் டைரக்டர் கிருத்திகா மேடம் தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் அ வெரி வெரி மெமரபிள் ஜேர்னி. அட் த சேம் டைம் ரொம்ப கூலாக ஜாலியான டைரக்டர். பட் ஏதாவது ஒரு ஷார்ட் பிளான் பண்ணாங்கன்னா எடுக்காமல் விட மாட்டாங்க. 2-3 இடத்துல மலையிலெல்லாம் தொங்க வச்சாங்க. என்னடா அது முடியுமா அப்படின்லாம் பார்த்தோம். பட் ஆனால் சேஃப்டி மெஷர்ஸ் ஃபுல்லாக எடுத்து அவங்களும் வந்து செக் பண்ணிட்டு, அதே மாதிரி ரொம்ப மழை இல்லை திடீர்னு ஏதாவது ரோட்டில் யானை, மூணார்லாம் எடுக்கும்போது யானைலாம் இருந்தது, பரவாயில்ல வெயிட் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் பிளான் பண்ணிட்டாங்கன்னா எடுக்காமல் விட மாட்டாங்க. ஸோ ஹேட் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.